அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா நோம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆச்சு. 5 நோம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் முடிஞ்சிருச்சு. ஸோ நோம்பு வந்து 2 நாளாக பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டு. நைட்டு வீட்டில் தூங்கவே முடியல, அவ்வளோ ஹீட்டு. ஸோ இப்போ தான் ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா செமையான மழை. முந்தா நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் மழை பெஞ்சுது. ஏன்னா நம்ம ஊர் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம தென்காசி, அதுக்கப்புறம் கடையனூர், இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஊட்டி எனக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மழையை பாருங்கள் எப்படி பெஞ்சிட்டு இருக்குன்னு. சரியாவில் மழை இப்போ 2 நாளாக. இப்போ மணி கரெக்டாக எத்தனை மணி ஆகுது? நோம்பு கஞ்சி வாங்க போகலான்னு நினச்சேன். 4 மணி இப்போ தான் வாங்க சொல்லியிருக்காங்க. நான் மழையை பாருங்கள் போட்டு கொளுத்துது. ஸோ நேற்று நைட்டும் இதே மாதிரி தான் மழை. ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா குற்றாலம்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக குளிக்கலாம். எனக்கு குற்றாலம் போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வெளில வரும், ஏன்னா அந்தளவு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. காலையில் மழை, நைட்டு மழை. ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் நல்ல தண்ணி வருதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ பார்ப்ப முடிஞ்சால் போனோம். இப்போ நோம்பு திறக்க டைம் ஆச்சு. கொஞ்சம் மழை வரிச்சோன்னே இந்த சமோசா, அதுக்கப்புறம் தர்பூசணி இதெல்லாம் வாங்கணும். வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் கிளம்பி தான் நிற்கேன் ரெடியாகி. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரெகுலராக நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியராஜ். ப்ரோக்கு எந்த ஊர்னா, ஊர் வந்து ஆமாம் பாண்டிச்சேரி. அப்போ வந்து எல்லா வீடியோவும் பார்க்கல, அவருக்கு லைவ் பார்க்கல பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் நம்பர் கேட்டாங்க, நான் அந்த அண்ணன்ட்ட கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெருங்கிய அண்ணங்களுக்கு அவங்க பழகிட்டாங்க. ஸோ எல்லா வீடியோவும் பார்ப்பாங்க. அவங்க வீடியோ பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்னா வச்சு நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட தானே வீடியோ போடுறோம். ஸோ அஃப்னா எல்லோரும் தானே அந்த வீடியோவில் தான் லைக் பண்ணாங்களாம் அஃப்னா பார்த்துட்டு. ஏன்னா அஃப்னாவும் அவங்க பொண்ணும் அஃப்னாவும் ஒரே மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாங்க. ஸோ நல்லா பழகிட்டாங்க. ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களே அந்தளவு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் அஃப்னாக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாமாக்காரங்க பழகிட்டாங்க. அஃப்னா பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வேணும், எனக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ அஃப்னா நேற்று பேசல அவங்கள்ட்ட ஸ்விம்மிங் பூல் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு. ஸோ இவங்க அஃப்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்ட்டாங்க அவங்களுக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க நேற்று கால் பண்ணிவிட்டு பாப்பா கேட்டது பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன், நீங்கள் அதோட ப்ரைஸ் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வாங்கி கொடுக்குற அதுக்கு அடுத்தது பட்சம். ஸோ அவங்க கேட்கலே பார்த்தீங்கன்னா எனக்கு மனசளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படிலாம் கேட்குறாங்களே, யார் இந்த காலத்தில் இப்படிலாம் கேட்பா? ரொம்ப நெருங்கிய சொந்தம் இருந்தாலும் இது வரைக்கும் என் பிள்ளைகிட்ட அப்படின்னா உனக்கு எதாவது வாங்கி தட்டுமா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டதே இல்லை. ஸோ இவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன் இருக்கட்டும் ப்ரோ, சின்ன பிள்ளை தானே தெரியாமல் கேட்டிருக்கோம் அப்படின்னா, இல்லை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கத்தர்லேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். வந்திருக்கையில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, ஸ்கேட்டிங் போர்டு அப்படின்னு நிறைய அப்னாக்கு நான் கொண்டு வர எப்போது வெளிநாட்டிலேருந்து வரையில் பார்த்தீங்கன்னா அப்னாக்கு தான் சாமான் நிறையா இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்விம்மிங் பூல் கொண்டு வந்திருந்தேன். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற லைன் வீடு வாடகை வீடு தான். ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் மாறும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதை அப்படியே இங்கே கொண்டு வந்து மேலே ஸ்லாப்பில் போட்டிருந்தாங்களாம். நேற்று என் ஒய்ஃப் தான் சொல்லிச்சு, ஸ்விம்மிங் பூல் ஆல்ரெடி இருக்குல்ல பின்னையா அப்படின்னு கேட்டுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலை மேலே எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அப்புறம் நோம்பு கஞ்சிலாம் வாங்கிட்டு நோம்பு திறக்க போகிறோம். அஃப்னா, ஸோ அஃப்னா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க ஸ்விம்மிங் பூல் எடுக்கணும். அஃப்னா என்ன பண்ணுறீங்க தங்கம்? ஸ்விம்மிங் பூல் எடுத்துருவா அஃப்னா, எடுத்துருமா ஸ்விம்மிங் பூலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து மேலே செலாப்பில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஃப்ராவுக்கும் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடு நிறைஞ்சிருக்கு. அப்புறம் அந்த ரூம் தூரம் டாய்ஸ்லாம் நம்ம காமிப்போம். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா அஃப்ராக்கு வந்து இந்த டாய்ஸ், இந்த பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போதும் வரையில் பார்த்தீங்கன்னா பிள்ளையில தான் பொம்மை நிறைய கொண்டு வரேன். ஏன்னா நமக்கு பிள்ளைய சந்தோஷத்தை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்குது. அதனால் வீடு ஃபுல்லாக இவங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூமே இருக்குது, இந்த பொம்மை ஸ்டோர் ரூமே. ஸோ இந்த ரூமே பார்த்தீங்கன்னா அஃப்னாக்கும் அஃப்ராக்கும் தான். மேலேருந்து அதாவது கொஞ்ச நாள் தான் விளையாடுவாங்க. விளையாண்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருவாங்க. அப்புறம் இந்த கட்டிலு கீழே இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான் நான் கொண்டு வந்தது. இந்த இதில் பொம்மையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்தா மறந்துட்டோம் நாங்கள் எடுக்கிறதுக்கு. ரொம்ப நாளாக வந்து அஃப்னாவும் கேட்டுகிட்டே இருந்தா. நேற்று மாமாட்ட கேட்டால அஃப்னா நீ ஸ்விம்மிங் பூல் ஒன்று என்ன கேட்ட? யாரோட சுட்டா சொல்லு. ஸோ இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அப்படி தானே? இதெல்லாம் கரெக்டாக 2001 நான் கரெக்டாக இருந்து வரையில. இது வந்து கன்னியாகுமரியில் வாங்கினேன் 2018. ஸோ எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வச்சுருவாங்க. என்ன அப்படின்னா அப்புறம் நேற்று ஒரு மாமாட்ட ஃபோன் பேசுனியா, ராஜ் மாமாட்ட என்னமோ கேட்டல, என்ன கேட்ட? என்ன சொன்னாங்க? ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லாப்பில் வச்சுருக்கோம். அந்த ஸ்டோர் எனக்கு ஒன்று உண்டு, அந்த ஸ்டோரில் இப்போ அதை தான் எடுத்து கொடுக்க போகிறோம். அப்படின்னா வாப்பா எடுப்போம் வா. சரி வா 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 பைய போய் எடுப்போண்ணே. ஸோ அந்த ஸ்டோர்லேருந்து மேலே ஏறி தான் எடுக்கணும்.
பைய வாஃப்ண்ணே பைய அப்புறம் ஆகட்டும். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டோர் ரூமு. இங்கே தான் இருக்குது ஸ்விம்மிங் பூல். ஸோ இதுக்கு மேலே தான் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஏறணும்னா எனக்கு தலை தட்டும். அதனால் அஃப்னாவை இங்கேருந்து தூக்கி விடணும். அஃப்னா நீ ஏறிடுவியா? வாஷிங் மிஷின்லாம் வேணாம். வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கா, அம்மா அப்போ தான் போட்டு விட்ருக்கான்னு நினைக்கிறேன். நான் அஃப்னா அதில் தான் அந்த கீஸ்குள்ளே தான் இருக்கும். நான் கட்டில் போட்டுட்டு நான் தூக்கி விடுதேன், நீ எடுத்துரு. சரியா அஃப்னா? சரியா? மண்ணெல்லாம் இருக்காது, ஒன்றும் பயப்படாத. சரி கட்டில் இங்கே கீழே போட்டுட்டு நான் தூக்கி விட்டு தான் எடுத்துரு. ஸோ இப்போ பார்த்து என்ன பையன் பள்ளியெலாம் இருக்காது. அஃப்னா நீ பயப்பட மாட்டல? பள்ளிலாம் இருக்காது. ஸோ அஃப்னா வந்து பயப்படாது. ஏன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த பாச்சானுக்கும் பள்ளிக்கும் பயங்கரமாக பயப்படும். அஃப்னாவும் அஃப்ராவும். சரி அஃப்னா சேர் எடுத்துருவோம், நான் எடுத்துறேன். அத்தா சேர் எடுத்து வந்து எடுத்துருவோம். சரி நான் நிற்கேன், அத்தா நிற்கேன். அவள் பயப்படுதா பயங்கரமாக. இன்றைக்கி எப்படியா பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, ஸ்விம்மிங் பூல் புதுசு தான், ஆனால் அதுக்கு ஏர் அடிக்க வந்து ஏர் பம்ப் இல்லை. ஏன்னா ஸ்விம்மிங் பூல் ஏர் அடிக்கணும்னா பம்பு பார்த்தீங்கன்னா வேறு யூஸ் பண்ணுற பம்பு வேறு இருக்கும். ஒரு சின்ன பம்பு வேறு இருக்கும், அதை வச்சு தான் ஏர் அடிக்கணும். இப்போ மழை பார்த்தீங்கன்னா வெறிச்சிருச்சு. இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரல, ஏதாவது பைக் ஒர்க் ஷாப்பு இல்லைனா கடையில் போயிட்டு எப்படியா ஏர் அடிக்கணும். என்ன மத்தங்க? ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப் பண்ணுறேன். ஷுவர் நான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பைய தீட்டு வாப்பண்ணா. ஸோ அப்புறம் இந்த ஃபோனை எப்படி நான் ஏறி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. எட்டு தான் பார்க்குறேன். அப்படி இல்லை நீ தான் ஏறணும். சரியா அஃப்னா? இந்த ஃபோனை பிடிச்சிக்கோ. பின்னாடி தள்ளி வந்து பிடி. அத்தாவுக்கு கவர் பண்ணு. அப்படி தான் தெரியுதா? நான் ஏறி பார்க்கண்ணே. இதுக்கு மேலே தானே போட்டு கிடக்கு அஃப்ரா? இதானே ஒயிட் கலர் பீஸு? இதானே இதான் ஸ்விம்மிங் பூலா? ஆமாம் இதே ஸ்விம்மிங் பூல் அஃப்ரா. வேண்டாம் தான் இருக்குது. சரி அழுக்கு நீ வச்சிரு அஃப்ரா, நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. இருமா நான் பார்க்குறேன். நீ கொஞ்சம் தள்ளிப்போ, மண்ணாக இருக்குது. ஸோ அஃப்ரா நீ அப்படி இருக்கிற அஃப்ரா, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் எடுத்துட்டோம். மண்ணாக இருக்குது இப்போ. அம்மா கீஸே இத்து போன கீஸு கிழிஞ்சிருச்சு. ஸோ இதான் ஸ்விம்மிங் பூல். அஃப்ரா காமிக்கிறேன் நான். ஸோ ப்ரோ நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அதனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து அப்படி தான் இருக்கும். தெளி நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. சரி எடுத்து காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ஸோ வெயிட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்படியே இருக்குது. கட்டர்லேருந்து கொண்டு வந்து கொஞ்சம் பேக்கில் ரஃபர், அப்போ தான் தெரியும். பின்னாடி தள்ளிப்போ. பெருசாக இருக்குது. இது எப்படி ஊது அஃப்ரா? ஸோ இந்த இருக்குது பாருங்க பெருசு. பைய அஃப்னா மடித்து கொண்டு போன அஃப்னா கடைக்கு. இருவாரேன். ஸோ இந்த இருக்குது பாருங்கள், எடுத்தாச்சு. அஃப்னா நான் மடிச்சுக்கிறேன். அஃப்னா ஓப்பன் பண்ணது தானே? யார் அம்மா உள்ள வச்சு தான் நீங்கள் வச்சிங்களா? சரி பத்திரமாயி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எடுத்துட்டோம். ஆனால் ஏர் அடிக்கைக்கு தான் என்னன்னு தெரில, கடைக்கு தான் கொண்டு போகல. ஏன்னா பெருசு பைக்கில் வச்சு நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இது இந்த மாதிரி வரும், இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியா. இது வரேன் அப்புறம் காமி. ஸோ அதில் இந்த மீன் பொம்மைலாம் இருக்குதுன்னு இதில் யார் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஊதி பார்ப்போம். அப்புறம் ஊத முடியுதானே வீட்டுக்குள்ளே போய் இப்போ ஊதி பார்ப்போம். அப்படி இல்லைனா நேராக நம்ம கடைக்கு கொண்டு போயிடுவோம். அப்புறம் இது இந்த கீஸு மேலே போட்டு வரேன். போ அப்புறம் உள்ளே போ, வீட்டுக்குள்ளே போ. நான் வரலாம். கொண்டா போ நீ உள்ளே போ, நான் வரலாம். இங்கே அப்னா இங்கே போட அப்னா கொண்டா. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஆனால் காற்றடிக்கிறது தான் எப்படின்னு தெரில. இது ஸ்விம்மிங் பூலோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் இப்போ காற்றடிச்சு அப்புறம் குளிக்கிற மாதிரியா. ஸோ தண்ணி அடித்து குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ ஆரோக்கியராஜ் என்ன ரொம்ப தேங்க்ஸ் தான் நீங்கள் ஸ்விம்மிங் பூல் எடுத்தாருன்னு சொன்னதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் மூலமாக தான் இப்போ எடுத்தோம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் ஆச்சு இது நான் கொண்டு வந்து. ஆனால் அப்படியே ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா மணக்குது. அப்படியே மேலே இருந்தனால ஒன்றும் கெட்டு போகலை. நான் கூட இலகி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இலகலை, நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போது இதோட ப்ராசஸ் என்னென்னா சரி பேசுப்போம். நான் ஃபோன் எடுத்துட்டு வரேன் காமி அப்படியே. சரியா கைஸ்? இதில் பார்த்தீங்கன்னா 2 கரெக்டாக சூப்பராக பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்விம்மிங் பூலை. நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்க பாருங்கள். ஒரு நிமிஷம் காமி அப்புனா.
கைஸ் இது வந்து எப்படி வரும்னா ஸோ நடுவில் வந்து கிணறு கணக்காக வந்துடும் அப்படி தானே அப்னா ஸோ நடுவில் கிணறு கணக்காக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஹோலில் நம்ம தண்ணி தேவையில்லைன்னா நம்ம இதை எடுத்து விட்டுருக்கணும் இதில் ஒரு 4 பைப் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பைப்பு ஸோ இந்த கேசன்லாம் கொடுத்துருக்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சின்ன பிள்ளைங்க குதிச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இதில் ஆழம் கிடையாது இல்லை ஆழம் வந்து சின்ன குழந்தைங்க மட்டும் யூஸ் பண்ணணும் அதில் அப்படி தான் கேசனில் போட்டிருக்கு அது மாதிரியே குதிச்சு அது மாதிரி சொருக்கெலாம் அடிப்போம்ல கிணத்துல அந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது அதனால அந்த கேசன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஆழம் இதெல்லாம் படித்து பார்க்கவே விடிஞ்சிடும் அவ்வளோ ஆழம் கொடுத்துருக்காங்க குதிக்கக்கூடாது கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படி சார் நிறைய கொடுத்துருக்காங்க என்ன அப்புறம் ஸோ இதில் வந்து ஒரு நிப்பிள் கொடுத்துருக்காங்க இதுலேயும் காற்று அடிக்கணும் அதுக்கப்புறம் ஸோ இந்த இதுலேயும் காற்று அடிக்கணும் எல்லாம் இது அப்போ இன்னைக்கு ஸ்விம்மிங் பூலில் குளிக்காஃபனா ஸோ கைஸ் இன்றைக்கி இதை ரெடி பண்ணுறோம் எனக்கே பார்த்தீங்கன்னா குளிக்கணும் ஆசையாக இருக்குது பட் என்னால் முடியாது நான் சின்ன பையன் தானே சொல்லு அப்படின்னா சரி அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மீன் எனக்கா 2-3 கொடுத்துருக்காங்க இந்த சின்ன குழந்தைங்க விளையாடுறது அப்படி தானே போட்டு அப்புறம் சின்ன குழந்தைங்க விளையாடுறது ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க என்ன தண்ணிக்குள்ளே போட்டு விளையாடுறேன் ரொம்ப பெருசுலாம் கிடையாது அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு போதும் மொத்த அகலமே பார்த்தீங்கன்னா தள்ள அஃப்னா எந்திரிச்சு காமிக்கிறேன் ஸோ இந்தளவு வருது ஃபுல்லாக வெறி அஃப்னா ஸோ ஃபோனில் பார்க்கல கொஞ்சம் சின்ன அப்படி தான் ஸோ ஃபுல்லாக விரிச்சுன்னா மொத்த அளவே இந்த ஸ்விம்மிங் பூல் அளவு இந்த அளவு தான் ஆகுது சின்ன குழந்தைய குளிச்சுக்கலாம் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் குளிக்கிறதுக்கு மாமாட்ட நீ கேட்ட ஆனால் பாரு நம்மகிட்டே ஸ்விம்மிங் பூல் இருக்குது மாமாட்ட வேறு எதாவது வாங்கிக்கலாம் சொல்லு அஃப்னா நாங்கள் வேறு எதாவது வாங்கிக்கிறோம் சொல்லு ஸோ அஃப்ராவுக்கும் ஸ்விம்மிங் பூலை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஹாப்பி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலை ஊதிடுவோம் நான் ஊதி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு அஃப்னா ஊதுவோமா அஃப்னா ஃபஸ்ட்டு அந்த சின்னதை கொடு நான் தான் ஊதி காமிக்கிறேன் இல்லை ஊதலாம் அதான் கொடு ஃபஸ்ட்டு அஃப்னா அது அந்த மீன் எனக்கா இருக்குது ஃபஸ்ட்டு மீன் எனக்கா இருக்குது ஆனால் ஏர் அடிக்கிறதுக்கு அந்த பைப்புலாம் பெருசாக தான் இருக்குது ஊதம் ஏர் நம்ம நார்மலாக அடைக்க முடியுமான்னு தெரியல பட் இதான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இங்கே உட்கார அஃப்னா இங்கே வந்து உட்காரு இங்கே கைஸ் இதை அடைக்க முடியாது கைஸ் வருது ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் கைஸ் ஆனால் இதுக்கு உதவே ரொம்ப ரிஸ்க் எடுத்து உதவ மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்விம்மிங் பூலை ஃபுல்லாக ஊதணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த ஸ்விம்மிங் பூலை ஃபுல்லாக ஊதணும் அப்படி தானே அஃப்னா கொண்டாஃப்னா ஸோ சும்மா விளையாடுற மாதிரியா அந்த தண்ணிக்குள்ளே போட்டு விளையாடுற மாதிரி நிறைய இருக்குது அதை அஃப்னா அதை ஊதி காமிக்க அந்த மீன் கணக்காக இதுங்க ஸோ அடுத்தது இன்னொன்று இருக்குது அப்படின்னா அந்த அடை காற்று போயிடும் கேஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குட்டி மீன் ஸோ இந்த மாதிரி நிறைய கிடக்குது சின்ன சின்னதுன்னா அஃப்னா பாருங்க அஃப்னா ஒன்று வச்சுருக்கா இந்த மாதிரி 2 இருக்குது அஃப்னா 2 இருக்குதோ ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்டி மீன் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது கைஸ் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவு ஸ்விம்மிங் பூலில் ஊதிக்கிட்டேன் ஊதிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் கைஸ் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர் பம்ப் இல்லாமல் ஊத முடியாது ஆல்ரெடி நோம்பு வேறு வச்சுருக்கோம் நோம்பு இல்லைனாலும் இதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது கைஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது குட்டியாக ஆனால் இதை ஊதி வரும்போது எம்மா இதெல்லாம் ஊதி பாருங்க கைஸ் எனக்கே ஷாக்காக இருக்குது இது உங்களுக்கு ஃபோனில் பார்க்கல கொஞ்சம் குட்டியாக தெரியுது அதான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஸோ இந்த அளவு வரும் இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபோட்டோ இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இவ்வளோ பெருசாக வரும் எப்படியும் ஸோ இந்த மாதிரி வந்துடும் நம்ம ஊதி முடிக்கையில் பார்த்தீங்கன்னா இதே அளவு வந்துடும் ஸோ இந்த மாதிரி விளையாடுறது இந்த இது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கொடுத்துருக்காங்க இந்த போட்டுருக்காங்க பாருங்கள் 40 மீட்ரு மொத்தம் 40 மீட்டர் போட்டிருக்காங்க அப்புறம் நீளம் வந்து 1.30 மீட்டர் போட்டிருக்காங்க ஸோ 1.30 மீட்டர் பாருங்கள் 1.5 மீட்டர் வரும் 1.5 மீட்டர்னா எவ்வளோ பெருசாக வரும்னா அஃப்னா ரொம்ப பெருசாக வரும் அஃப்னா பார்த்தீங்கன்னா குட்டி வண்டி தான் இருக்கா ஸோ இப்போ உட்காந்தாலும் அந்தளவு நல்லா பெருசாக வரும் இதை பாருங்கள் இதே அவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ இதுவும் அந்தளவு நான் ஊதுனால கொஞ்சம் இது இல்லை ஸோ அப்படின்னா ஓட்ட விட்டுறாதுண்ணே நகம் பட்டாலே பார்த்தீங்கன்னா ஓட்ட விட்டுரும் ஆனால் சின்ன நகம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் 2வது ஸ்விம்மிங் பூலு 2018 நான் ஒன்று கொண்டு வந்துட்டேன் அப்போ அஃப்னாலாம் சின்ன அஃப்னாவே பிறக்கலை அஃப்னா மட்டும் தான் சின்ன குழந்தைன்னா அஃப்னா ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அஃப்னா விளாண்டுருக்கா அப்போ கொண்டு வந்தது அதுக்கப்புறம் கொண்டு வந்தது 2021 அப்போது வந்துட்டு வெக்கேஷன் வந்துட்டு சீக்கிரம் நான் சவுதி கிளம்பிட்டேன்னா அதனால் இதை ஊத கூட ஆள் இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பில் எடுத்து போட்டாச்சு இன்றைக்கி அஃப்னா தான் சொல்லிக்கிட்டே இருந்தா நீ உன் கொலுசுலாம் பட்டுச்சுன்னா ரொம்ப நம்ம உள்ளே வராத நீ நம்ம யார் அடைச்சிட்டு நம்ம உள்ளே உட்காருவா சரியா
சரி ஏர் அடிச்சுட்டு கோவப்படாத அப்படின்னா இப்போ ஏர் அடிச்சுட்டு நான் உனக்கு இது பண்ணி தரேன். சரி இப்போ போயிட்டு ஏர் அடிக்க பம்பு வாங்குறோம். பம்பு வாங்கிட்டு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஊதி பார்க்கணுறாங்க. ஒன்று ஏர் அடிக்க பம்பு பக்கத்தில் வாங்கணும். அதே பார்த்தீங்கன்னா பைக்கில் போய் ஏர் அடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம. ஆனால் பைக்கில் வச்சு வெளியே கொண்டு வர முடியாது. அப்புறம் நீ வரைய பைக்கில் வச்சு பின்னாடி பிடிச்சிக்கிடுவியா? வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த கடையில் கொண்டு போய் ஏர் அடிக்க முடியுதான் பார்க்குறோம். அப்படி ஏர் அடிக்க முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோவத்தில் இருக்காது கைஸ். அவ்வளோதான். ஸோ முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு ஏர் அடிச்சு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதை ஏர் அடிச்சு பிடிக்கிற மாதிரியே பார்ட் 2 பாடுறோம். என்னஃப்னா ஸோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஹார்ட் பண்ணி விடுங்க, ஹார்ட் போட்டு விடுங்க. இப்போ நோம்பு முடிஞ்சு அங்கேயும் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்ததுன்னா வீட்டில் அடி விடும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் 2 நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாய்.